இண்டிவிஜுவலாக யாருக்கும் போஸ்ட் பண்ணி அழைப்பு கொடுக்கறதில்ல. அப்படி கொடுக்கும்போது எல்லோரும் இப்போ வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு தான் வராங்க. அப்படி அவருக்கும் போயிருக்கும் எல்லாருக்கும். அவரே கூட வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவார். அதனால் யாரையும் புறக்கணிக்கவும் இல்லை, யாருக்கும் ஸ்பெஷாலிட்டி கொடுக்கவும் இல்லை. சரிங்கய்யா. வேற என்ன கூட்டத்தை முக்கியமாக என்ன விவாதிக்க போகிறீங்க? விவாதிக்கிறது இதுதான். இடஒதுக்கீட்டுக்காக பெரிய போராட்டத்தை 87 88 எடுத்தோம். இன்றைக்கி சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும்னு மத்திய அரசாங்கமே சொல்லிவிட்டு அதை எடுக்காமல் இவர் ராஜா பண்ணுறாரு. சாதிவாரி கணக்கெடுத்து எடுத்தால் உண்மையான ஜனத்தொகை தெரியும். அந்தந்த ஜனத்தொகைக்கு ஏற்ற வகையில் ஒவ்வொருத்தருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது தான் இது நோக்கம். இதை எப்போ எடுக்க போகிறாங்க, எப்போ முடிக்க போகிறாங்கங்கிற வரையறை ஒன்றும் சொல்லலை.